ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது குற்றம் தவிர் படத்தின் திரை விமர்சனம். குற்றம் தவிர் படத்தில் ரிஷி ரித்விக், ஆராத்யா, வினோதினி, பருத்திவீரன் சரவணன், சென்ராயன், ஜார்ஜ் விஜய், சாய் தீனா, மீசை ராஜேந்திரன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். படத்தினுடைய கதை என்ன? சாப்பாட்டு கடை நடத்தி வரும் வினோதினியுடைய தம்பி ரிஷி ரித்விக். ரிஷி ரித்விக்கை எப்படியாவது போலீஸ் அதிகாரியாக பணியில் அமர்த்த வேண்டும் என்று முயற்சிக்கிறார். அதற்காக உழைக்கிறார். ரிஷி ரித்விக்கும் ஆள் பார்ப்பதற்கு எடுப்பாக இருக்கிறார். அந்த காவல்துறை அதிகாரிக்கு பொருத்தமானவராக தெரிகிறார். ஆராத்யா ரிஷி ரித்விக்கை காதலிக்கிறார். வினோதினிக்கு கட்டாயமாக ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதய நோயால் அவதிப்படுகிறார். அதனால் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து தம்பிக்கு தெரியாமலேயே சிகிச்சை பெறுகிறார். சிகிச்சையில் ஒரு மரணம் அடைந்து வருகிறார். ரிஷி ரித்விக்கு கடுமையான கோபம். ஏன்னா நல்லா இருந்த அக்காவை சாவடிச்சிட்டானுங்க. அது மட்டுமல்ல, ஆப்ரேஷனில் அவருக்கு இதய ஆப்ரேஷன் செய்யாமல் சிறுநீரக ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது ரிஷி ரித்விக். இதனால் செம காண்டாயிடுறார். சென்னை பாஷையில் சொல்ல இருந்தார். அதனால் துருவி விசாரிக்கிறார் என்ன நடக்கு. ஏன்னா மனித உறுப்புகள் அங்கே அறுவை சிகிச்சை செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதுங்கிற தகவல் கிடைக்குது. இதில் அமைச்சர் பருத்திவீரன் சரவணன் இன்வால்வ் ஆகியிருக்காரு. அந்த ஆஸ்பத்திரியினுடைய டீன் ஆனந்த் பாபு சம்மந்தப்பட்டிருக்காரு. பெரிய கேங்கே செயல்படுது. இந்த கும்பலை கண்டுபிடிக்க ரிஷி ரித்விக் எவ்வளவு சிரமப்படுகிறார் என்பது தான் கதை. இந்த கதையில் 2 குத்தாட்டம் இருக்குது. அது இளைஞர்களை பெரிதும் கவரும். ஏன்னா எந்தெந்த இடத்துல தொய் விழுதோ அந்த இடத்துல இந்த குத்துப்பாட்டை போட்டாங்க. கவர்ச்சி, ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ். பாடல்களும் ஒரு மாதிரி இரட்டையறுத்த வசனத்திலேயே இருக்கிறது. அதை சென்சார் அதிகாரிகள் அனுமதித்திருக்கிறார்கள். ஏன்னா நம்ம பார்க்கணுங்கிற சந்தோஷம் அவங்களுக்கும் இருந்திருக்கும் போல். ரிஷி ரித்விக் கதாநாயகனுக்குரிய முழுமையான தோற்றம் இருக்கிறது. சிவப்பாக இருக்கார், நல்லா சண்டை போடுறாரு, மாடுலேஷனோடு வசனம் பேசுகிறார். மிகச்சிறந்த கதாநாயகனாக விரைவில் ரிஷி ரித்விக் இந்த படத்துக்கு பிறகு இடம் பெறுவார். இவருக்கு நிறைய கதாநாயகன் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆராத்யா கொஞ்சம் மேக்கப்பில் கவனம் செலுத்தணும். நடிப்பில் எல்கேஜியில் தான் இருக்கார். ஹோம் ஒர்க் பண்ணி நடிப்பில் தேர்ச்சி பெற வேண்டும், மாடுலேஷனிலும் தேர்ச்சி பெற வேண்டும். ஆனாலும் எதிர்காலத்தில் கதாநாயகியாக வருவதற்கு ஆராத்யாவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த படம் கமர்ஷியல் எலிமெண்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் நிறையா செலவு பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர். இன்ஸ்பெக்டராக வரும் மீசை ராஜேந்திரன் கம்பீரமாக இருக்கிறார். தோற்றத்தில் அட்டகாசம். ஆனால் இவரை போல ஒரு இன்ஸ்பெக்டரு இருக்கவே கூடாது. இவரை போல இன்ஸ்பெக்டர் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாடு காவல்துறையுடைய பேர் சுத்தமாக கெட்டு போயிடும். சட்டம் ஒழுங்கே இருக்காது. எப்போ பார்த்தாலும் லஞ்சம் 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 வாங்கிக்கிட்டே இருக்கார். சட்டம் ஒழுங்கு கெடுத்துக்க வச்சுக்கிட்டே இருக்கார். எந்த புகார் கொடுத்தாலும் அதை வாங்கி குப்பை தொட்டில் போட்டுடுறாரு. எந்த விஷயத்துக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதே இல்லை. மீசை ராஜேந்திரன் நல்ல இன்ஸ்பெக்டர். நம்ம ஊரில் உள்ள பல போலீஸ் ஸ்டேஷன்களில் இப்படி ஆட்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவர்களுடைய வார்ப்பாக மீசை ராஜேந்திரன் பெயர் எடுத்திருக்கிறார். போலீஸ் கான்ஸ்டபிளாக வரும் ஆராத்யா கம்பீரமாக இருக்கிறார். என்ன செய்கிறது? ஒரு ஊழல் வாங்குகிற இன்ஸ்பெக்டர் கீழே வேலை செய்கிற போலீஸ் எஸ்ஐ என்ன பண்ணுவார்? அதை ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் இந்த படத்தில் வருகிற வினோதினி நம்முடைய மனதை முழுமையாக இருக்கிறார். பிரமாதமாக நடிச்சிருக்கார். அதாவது ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும், அக்கா எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக திகழ்கிறார் வினோதினி. டாக்டராக வருகிறார் ஆனந்த் பாபு. ஒரு காலத்தில் டான்ஸிங் ஸ்டார் நாகேஷுடைய மகன் ஆனந்த் பாபு இடையில் ரொம்ப மோசமாக தண்ணி அடித்து ரொம்ப கீழார போயிட்டார். இப்போ அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் வேங்கை போல் எழுந்து வந்திருக்கிறார் ஆனந்த் பாபு. அட்டகாசமாக நடித்திருக்கிறார். இடையில் இந்த குத்துப்பாட்டில் டான்ஸும் ஆடுறாரு. நான் பழைய ஆனந்த் பாபு தான் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் இந்த படத்தின் மூலம் ஆனந்த் பாபு. ரோவின் பாஸ்கர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் படத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ரோவின் பாஸ்கர். அவருக்கு நமது பாராட்டு. விக்யான் தேவா இசை
தூக்கலாக இருக்கிறது பின்னணி இசை, பாடல்களும் கேட்கும்படியாக இருக்கிறது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அந்த பாடல்களை கொடுத்திருக்கிறார் ஸ்ரீகாந்த் தேவா. கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இருக்கிற கஜேந்திரா கமர்ஷியலாக ஒரு படம் எடுக்கணுங்கிறதுல வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் படம் முடிய போகிற சமயத்தில் ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் ஒரு 20 நிமிஷம் காட்டி கொஞ்சம் போர் அடிச்சிருக்காரு. அதை சுருக்கி இருந்தால் குற்றம் தவிர மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கும். இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் படத்தை உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக குற்றம் தவிர படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். பயில்வான் பார்வையில் குற்றம் தவிர படத்துக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.